வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். சமீபத்தில் பின்னணி பாடகி ஆர்ஜே சுசித்ரா ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்துருந்த வீடியோ பெரும் பேசு பொருளாக மாறி இருக்குது. பல சர்ச்சைகளை கிளப்பியிருக்குது. நடிகர்கள் அவர்கள் குறித்த பர்சனலான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது சார்ந்து சமூகம் சார்ந்த சில விஷயங்களையும் போகிற போக்கில் அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அது பல இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்குது. அதை தொடர்ந்து அவருடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் அவர் சம்பந்தமான ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குது. அதற்கு அவர் தரப்புலேருந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த சமூகம் எப்படி அணுகணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் என்னுடைய பார்வையை பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, சுசித்ரா குமுதம் யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் அவங்களுடைய கணவர் கார்த்திக் குமார் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் பற்றி பேசுகிறாங்க. ஸோ அவங்க விவாகரத்தானதுக்கப்புறமா அந்த கணவர் பற்றி தவறாக பேசுகிறது, அதுவும் பொது வழியில் பேசுகிறது அப்படின்றது என்ன மாதிரியான நியாயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய ஆரம்பத்தில் ஏற்படுத்தி கொடுக்குது. அதனைத் தொடர்ந்து நடிகர் தனுஷுக்கும் அவருடைய கணவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறாங்க. அதே மாதிரி சுச்சி லீக்ஸ்னு சொல்லிட்டு 2016 வந்த ட்வீட், அது எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராங்க். ஸோ என்னுடைய பாஸ்வேர்டை என்னுடைய கணவர் வாங்கிட்டு அந்த நண்பர்கள்கிட்ட கொடுத்தாங்க, அவர் தான் வந்துட்டு ட்வீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாங்க. தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு விவாகரத்தாயிட்டாங்க. ஐஸ்வர்யா தனுஷை விட தனுஷ் தான் ஒரு சிறந்த அப்பா, அவங்க ஒரு சிறந்த அம்மா கிடையாது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை சொல்கிறாங்க. அடுத்தது பைல்வான் ரங்கநாதன், அவர் வந்துட்டு இவங்களை பல இடங்களில் பல முறை வந்துட்டு என்னை தவறாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியும் காட்டுறாங்க. ஸோ இப்படியாக வந்துட்டு அந்த பேட்டி போயிட்டுருக்குது. ஒரு கட்டத்தில் கமலஹாசன், நடிகர் கமலஹாசன் அவர் அரேஞ்ச் பண்ணக்கூடிய பார்ட்டியில் போதைப் பொருட்களினுடைய சப்ளைலாம் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு அரசியல் கட்சிகள் கையில் எடுத்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கக்கூடிய நாராயணன் திருப்பதி இந்த மாதிரி சுசித்ராவினுடைய பேட்டியில் கமலஹாசன் பங்கேற்கக்கூடிய அந்த பார்ட்டியில் அவர் கொடுக்கக்கூடிய பார்ட்டியில் போதைப் பொருட்களினுடைய விநியோகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது சம்மந்தமான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முதல்ல வந்துட்டு நம்ம சொல்ல வர்றது, இந்த மாதிரியான பேட்டிகள் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் போகிற போக்கில் யூடியூப் சேனலில் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் அதிகமான வியூவர்ஷிப்பை கொடுக்குமே தாண்டி இது சமூகத்தில் பல பிரச்சனைகளையும் உண்டாக்குது அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. சவுக்கு சங்கர் இந்த மாதிரி தான் பல விஷயங்களை அரசாங்கத்தையும் சரி ஆளக்கூடியவர்கள் மேலேயும் சரி போகிற போக்கில் குற்றச்சாட்டு வைக்கிறதும், அதற்கு எந்த விதமான ப்ரூஃபும் கொடுக்காம ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆத்தரைஸ்டான நியூஸ் சேனலில் இந்த மாதிரியான ஊடகங்களில் ஒரு செய்தி வந்தது அப்படின்னா அந்த செய்திகளுக்கு அவங்க பொறுப்பாவாங்க. நம்ம முன்னாடி சொல்லுவாங்க, நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் அதனுடைய பப்ளிஷர் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் பல சர்வேக்கள் எடுத்து பார்க்கும் பொழுது நம்பகமான ஊடகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பல ஊடகங்கள் வந்திருந்தாலும் நம்பகமான ஊடகத்தில் இன்றைக்கும் பிரிண்ட் மீடியா தான் வந்துட்டு முதலிடத்தில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஆத்தரைஸ்டான நியூஸ் சேனலோ அல்லது பிரிண்ட் மீடியாவோ ஒரு நியூஸை கொடுக்குறார்கள் அப்படின்னா அதற்கான பொறுப்பு அவர்கள்கிட்ட இருக்குது. அதை தாண்டி இந்த மாதிரியான யூடியூப் சேனல்ஸ் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டுட்டு அவர் சொன்னதாக இவர் சொன்னதாக அவர் சொன்னார்னு சொல்லிட்டு போகிற போக்கில் அவங்க எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் குற்றச்சாட்டை வச்சுட்டு போகிறது சமூகத்தில் பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தும். அப்படி ஒன்று தான் வந்துட்டு இந்த போதைப் பொருள் விநியோகிக்கப்படுது, பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விஷயங்கள். அதை தாண்டி பர்சனலான விஷயங்கள் யாரை பற்றி சொன்னார்களோ ஸோ அவர்கள் அதன் மேலே வழக்கு தொடுத்தார்கள் அப்படின்னா அதற்கான விளைவுகள் அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் போகிற போக்கில் சொல்கிறத வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். ஏற்கனவே கவர்மெண்ட் கூட, சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட வந்துட்டு யூடியூப் மாதிரியான தளங்களில் கூட வந்துட்டு நாங்கள் இன்னும் வந்துட்டு இந்த மானிட்டர் பண்ணுறத கொஞ்சம் க்ளோஸ்டாக வாட்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது வந்துட்டு சுசித்ராவினுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் அவர் பேசினதாக ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை இழிவுபடுத்தக்கூடிய விதமாக அந்த மக்களினுடைய கல்ச்சரே இப்படி தான் இருக்கும், நீங்கள் என்ன அந்த சமூக மக்கள் மாதிரி இவ்வளோ கேவலமாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை தரக்குறைவாக பேசுகிற மாதிரியான ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆடியோவை பற்றி நிறைய பேர் வந்துட்டு இவர் என்ன வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாரு, ஒரு சமூகத்தையே ரொம்ப மட்டமாக பேசுகிறாருன்ற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்துருந்தது. ஸோ அதற்கு வந்துட்டு அவர் இது என்னுடைய வாய்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி
ஒரு 2 பேருக்கு நடுவில் பேசக்கூடிய விஷயங்களை அதை நம்ம பப்ளிக்கில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேயுமே வந்துட்டு நம்ம ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டி அவர் வந்துட்டு நடிகராக இருக்கலாம், ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம். இப்போ சொல்கிறாங்க இல்லையா, யூடியூப் இந்த மாதிரியான தளங்களை நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம். இவர்கள் வந்துட்டு ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு சமூகத்தையோ ஒரு குறிப்பிட்ட மக்களையோ ஒரு இனத்தையோ யாரோ ஒருத்தரையோ தரைக்குறைவாக பேசினார் அப்படின்னா அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறதுல தவறு கிடையாது, நியாயமான ஒரு விஷயம் தான். ஒரு 2 பர்சனலாக பேசிக்கும் பொழுது அதை அந்த பர்சனுக்கே தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை பொது வழியில் விட்டுட்டு இவருடைய மைண்ட் செட்டை பார்த்தீங்களா இப்படி வந்துட்டு இப்படி தப்பாக பேசியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி நம்ம மன்னிப்பு கேட்குறது, ஒருவேளை அந்த பர்சனும் கூட வந்துட்டு வேறு வழியே இல்லைப்பா அந்த பர்சன் பொது வழியில் மன்னிப்பு கேட்டாலும் அந்த பர்சனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்கு அப்படின்றது அது போகவே போகாது, அது அந்த பர்சனுக்கு கூடவே இருக்கிறது. ஸோ நம்ம என்ன தான் சொன்னாலுமே வந்துட்டு அது அவங்களுடைய மைண்ட் செட் அது அப்படி தான் இருக்கும். ஸோ அதை ப்ரைவேட்டில் ஒருத்தர் பேசினது அதை பப்ளிக்கில் சொல்லிவிட்டு பப்ளிக்கில் காட்டுறதும் அந்த பப்ளிக்கில் காட்டி அவரை மன்னிப்பு கேட்க சொல்கிறதும் அந்த மன்னிப்புனால் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போகிறது கிடையாது. ஸோ பப்ளிக்கில் ஒரு பர்சன் ஓப்பனாக சொன்னார், யாரையாவது காயப்படுத்துகிற மாதிரியோ ஒரு சமூகத்தையோ ஒரு இனத்தையோ காயப்படுத்துகிற மாதிரி மட்டமாக பேசினாருன்னா அவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கேட்குறது நியாயமான ஒரு விஷயம். அதை விடுத்து ஒரு 2 கான்வர்சேஷனில் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கேட்குறது நியாயம் கிடையாது. அதில் நம்ம கேட்குறதுனால அந்த பர்சன் கேட்டாலும் அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு அப்படின்றது என்றைக்கும் போகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஓவராலாக இந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில பர்சன்ஸை கூப்பிடுறதும் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் போகிற போக்கில் மற்றவர்களை பற்றி புறம் பேசக்கூடிய விஷயங்கள் அது வைரலாக போகிறதும் இது ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்காது. என்றைக்குமே வந்துட்டு நம்ம ஒரு ஆதாரத்தோட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒருத்தர் அக்யூஸ் பண்ணோம் அப்படின்னு தான் வந்து நியாயமாக இருக்கும். போகிற போக்கில் நம்ம குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே போகிறோம், ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க கேட்க மாட்டுறாங்க, இதற்கு நிறைய வியூவர்ஸ் இருக்கிறாங்க, இதை தான் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னா நாம் என்ன மாதிரியான ஒரு சொசைட்டியை உருவாக்குறோம் அப்படின்றதும் கூட வந்துட்டு அந்த யூடியூப் சேனல்ஸுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. ஏன்னா அந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே வந்துட்டு பிஹைண்ட் வுட்ஸ் மாதிரியான சேனல்ஸ்லாம் இன்றைக்கி பிஹைண்ட் வுட்ஸினுடைய தரம் அப்படின்றது மக்கள் எந்த அளவில் அந்த பிஹைண்ட் வுட்ஸை பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்குறோம். பிஹைண்ட் வுட்ஸ் ஒரு காலத்தில் சினிமா நியூஸஸ் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் அவர்களினுடைய தரம் அப்படின்றது அந்த டைமில் வெறும் வெப்சைட்டில் அவங்க சினிமா அறிவு கொடுக்கும் பொழுது அந்த தரம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ இன்றைக்கி மக்கள் இதை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான வீடியோஸ் அந்த சேனல் மீதான நம்பிக்கையும் இழக்கும், இந்த சமூகத்தையும் சீர்கெடுக்கக்கூடிய விஷயத்தையும் அவர்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்றதையும் அவர்கள் உணரணும். ஸோ அவர்களினுடைய பொறுப்பை உணர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை கூடுமான வரைக்கும் தவிர்த்தார்கள் அப்படின்னா அவர்களுக்கும் நல்லது, அவர்களினுடைய சேனலினுடைய வளர்ச்சிக்கும் சேனலினுடைய பெயருக்கும் நல்லது, சமூகத்திற்கும் நல்லது. பார்ப்போம், மாற்றம் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.